மா ஏன் ஜெமி எப்படியும் இவ்வளோ நாள் கழிச்சு இதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துருச்சா? ஆமாம் சுகாஸ் எப்போ பார்த்தாலும் கேட்குறது அந்த பாக்கெட் பார்க்கும்போது ஐயா குலோப் ஜாமுன் செய்யலாமா ஐயா அது கேட்டு சடைஞ்சே போச்சு அதுக்கு. சரி நானும் அவசரமாக மீட்டிங் போகிறது இல்லைன்னா ஆடு குட்டிகளை மேய்க்கிறது ஏதோ ஒன்று இப்படியே செஞ்சுட்டு என்ற ஒர்க் பண்ணிட்டு பண்ணாமே விட்டுனா. நான் ஒரு டைம் செஞ்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சேன் அது எப்படி செஞ்சேன்னு தெரியல. எல்லாம் கொல கொலன்னு எல்லாம் உருண்டையெல்லாம் உடஞ்சி உள்ள ஒழுகி வேஸ்ட்டாக மாவு மாதிரி தனித்தனி பால் மாதிரி கலந்து போய் வேஸ்டா போச்சுங்க அது ஒரு பாக்கெட் செஞ்சு. அதனால செய்யவே இல்லை, நானும் செய்யவே இல்லை. சிறு சர்க்கிள் நான் செஞ்சு கொடுப்பேன்ல எவ்வளவு டேஸ்டா இருக்கு. ஆமா பெரிய பெரிய உருண்டையே போடுவோம், இப்பெல்லாம் குட்டி குட்டியே போட்டு அப்புறம் பொன்னிறமா வறுத்து எடுத்து இது பண்ணிக்கலாம். பால் ஊற்றி பிசைஞ்சு இது பண்ணுவாங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றி பிசைவாங்க. ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே சரி இது செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கு. எக்ஸ்பைரி டேட்டே முடிய போகுது, அதனால இன்னைக்கு அவசர டேட் முடியறதுக்கு 1 மாசம் தான் இருக்குது, அதனால செஞ்சு கொடுத்துடலான்ட்டு செய்யறேன். சூப்பரா வந்துடும். நல்லா சீரை வந்து அங்க வச்சாச்சு, காய்ச்சியாச்சு. கொஞ்சமா தான் காய்ச்சிக்கிறேன். போதும்ல போதும். நாங்க வந்து அதிகமா திகட்டுற மாதிரி இருந்தா பிடிக்காது, அது சீராம வேஸ்ட் ஆயிரு, அதனால கொஞ்சமா வச்சிருக்கிறோம். அதனால முழுகிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. போ ஏ பொரிச்சு பொன்னிறமா பொரிச்சு எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு தானே போடணும். ஆமா ஒரு தட்டில் போட்டு அப்புறம் ஜீராவில் கொட்டிடலாம். எப்படி செஞ்சேன்னே தெரியல, நானும் கரெக்டாக தான் செஞ்சேன். ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரியல, அந்த மாதிரி உடஞ்செல்லாம். ஆனால் மேலே கருகுன மாதிரி இருக்குது, உள்ள பார்த்தா வேகாத மாதிரி இருக்குது. செஞ்சு விடனா அந்த கொஞ்சம் ஊறணும்னு எடுத்து சாப்பிட்டு ஸ்பூன் நல்லா இருந்தது. அடுத்த நாள் தான் அப்படி ஆயிடுச்சு. எடுக்கிறக்க எடுத்தா எல்லாம் உடஞ்சு எல்லாம் இதாயிடுச்சு. என்னாச்சுன்னே தெரியல, அது ஒரு பதம் கெட்டு போயிடுச்சு. அதனால எனக்கு செய்யறதுக்கே பயமா இருக்குது. இனிமே செஞ்சு பழகிடும். இதை கூட செய்ய தெரியாம இருக்கிறது நானாத்தான் உலகத்திலேயே. எனக்கான ஃபேவரட் வந்து குலோப் ஜாமுன். நானும் கேட்டே இருப்பேன், அதே மாதிரி சுகாஸ் இப்போ கேட்குது. நான் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேலை செய்யும்போது எனக்கு குலோப் ஜாமுன் தான் ஃபேவரெட்டு. எங்கள் டாக்டரமா குலோப் ஜாமுன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த சீரா ரொம்ப பிடிக்குமா. நான் இருக்கிற இடத்துலயே நான் தூங்குற இடத்துக்கு வந்து ஒரு நாள் கூப்பிட்டு அந்த சீரா கொடுத்துட்டு போனாங்க எனக்கு. நான் அப்படி அதை போய் அப்படி குடிப்பிய? அப்படி குடிப்பேன். அது என்னன்னே தெரியல சின்ன வயசுல. எனக்கு இது பிடிக்கும், அப்புறம் பாதுஷா, இந்த 2 தான் இனிப்புலேயே வந்து ரொம்ப பிடிச்சது இது. அப்புறம் இன்னொன்று அந்த மைதா மாவு கோதுமை மாவுலலாம் கச்சாயம் செய்வாங்கல்ல, அது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் பிடிச்சது இனிப்பில். அதுலேயும் 2-3 லாஸ்ட்டாக போட்டது நல்லாவே இதாகல. ஒரு சிலர் பொன்னிறமாகவே எடுக்கிறாங்க, ஆனால் நல்லா இருக்குதுல்ல. இருங்க அங்கேயே போய் விளையாடுங்க, வந்து எண்ணெய்கிட்ட வராதிங்க. 2 பேரும் அமைதியாகவே இருக்கிறது இல்லை. நெருப்புக்கிட்ட அந்த சுடு காப்பி வச்சுருந்தோம்னா அங்கே ரெகுலராக முடியல லீவில். உங்களுக்கு யார் யாருக்கு ஃபேவரட் குலோப் ஜாமுன் சொல்லுங்கள். நிறையா பேர் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதிகமாக. யாருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்க? பால் ஊற்றி செய்வீங்களா இல்லை தண்ணியா எப்படி என்னங்கிறத சொல்லுங்கள். பால் ஊற்றி தான் எங்கள் டாக்டர்னா செய்வாங்க. அதுதான் எல்லாருமே செய்கிறாங்க, அப்படித்தான் சொல்கிறாங்க. எம்டிஆர் தான் வாங்குவோம், அதுதான் நல்லா இருக்கும். அதுதான் நல்லா இருக்குது. ஆச்சி கொஞ்சம் அவ்வளவு டேஸ்ட் இல்லை. நாம சொல்லக்கூடாது அதையெல்லாம். ஆச்சி பிடிக்கலையே சொல்லிடுறோம். ஆமாம் பிராண்டை சொல்லக்கூடாதுல்ல. ஆமாம் ஆமாம். எங்களுக்கு ஃபேவரட் எம்டிஆர். உங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள். ஆமாம் எம்டிஆர் குலோப் ஜாமுன் தான் எங்களுக்கு பிடிச்சதுங்க. இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இதுதான் எங்கள் வீட்டில். ஆமாம். ஓகே, செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.